ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேரும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. ரொம்ப வருடமாக வரன் தேடிட்டு இருக்கிறீங்களா? அப்போ நம்மளோட சேனலுக்கு பாருங்கள், உங்களுக்கான வரனை தேர்ந்தெடுங்க. பெயர் சோபியா, வயது 31 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதி கொங்கு வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு எம்காம் முடிச்சுட்டு இவங்க கவர்மெண்ட் பேங்க்கில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ தாங்க கவர்மெண்ட் பேங்க்கில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிசி எக்ஸாம் மூலிமா போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது தாங்க முதல் மன்னம். அதாவது கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு தான் இவங்க திருமணம் பண்ணணும் ஒரு குறிக்கோளோடு இருந்ததுனால இவ்வளோ வருடம் தள்ளி போனதாக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு தான் திருமணம் பண்ணுறதா முடிவில் இருந்ததுனால இவ்வளோ வருடம் லேட் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி முடித்த மாதம் ஒரு 20,000 25,000 சம்பாதிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு வேலையில் இருக்கிற மணமகனாக வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. வசதி குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஓரளவு நடுத்தர குடும்பமாக இருந்தாலே போதுமானது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மணமகளோட அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அம்மா ப்ரைவேட் ஜாபில் இருக்கிறதுனால இவங்க ஒரு 25 சவரன் நகை போடுறதாகவும் அது இல்லாமல் மற்றது எல்லாமே செய்வோம், ஒரு வண்டி வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு 1/2 ஏக்கர் காடும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயும் ஓரளவு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்னோடய பொண்ணை எந்த ஒரு குறையணும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு கூடிய மணமகன் வேணும், வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே தான் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் வந்து தன்னுடைய முகத்தை கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். பெயர் மஞ்சுளா, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி தனுசு ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா கொங்கு வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்க. இப்போ இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு எம்ஏ முடிச்சுட்டு இவங்க தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் வரனாக இருந்தாலும் ஓகே, இரண்டாம் மனமாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக 2 வீடு, அது இல்லாமல் நிலம்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே வந்து ப்ரைவேட் கம்பெனியில் தாங்க வேலையில் இருக்காங்க. உடன் பிறந்தவங்க 2 தம்பிங்க. அவங்களாம் படித்து முடிச்சுட்டு இப்போ தான் ஒருத்தருக்கு திருமணம் ஆகிருக்கு, ஒருத்தர் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இப்போ ஏற்கனவே வந்து திருமணமாகி இவங்களுடைய கணவர் இவங்கள விட்டுட்டு போயிட்டதனால இவங்க ரொம்ப வருடமாக தனிமையில் தாங்க இருந்தாங்க. பட் அவங்க திரும்பி வரப்போ அவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தன்னையும் இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குங்க, அதனால் என்னோடய குழந்தையும் அன்பாக பார்த்துக்கிற மணமகன் வேணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. அதுவும் இந்த மாதத்துலேயே வந்து இவங்களுக்கு உடனடியாக திருமணம் பண்ணுறதா ஒரு முடிவில் இருக்காங்க. அதனால் ஓரளவு படித்த மாப்பிள்ளையாக இருந்தால் மட்டும் போதுங்க, ஒரு நிரந்தரமான மாதம் ஒரு 15,000 to 20,000 சம்பளம் வாங்குற மணமகன் ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட முகத்தை கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால முகத்தை மறைச்சி போட்டுருங்க. இது போன்ற இலவச வரங்களை உடனுக்குடைய உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.